ரேடியோ சிட்டி பாட்காஸ்ட். ரேடியோ சிட்டி பாட்காஸ்ட். ஆரம்ப காலகட்டத்தில் மர்மத்தோட உச்சமா நினைக்கப்பட்ட நிறைய விஷயங்களுக்கான தீர்வுகள் அடுத்தடுத்து கட்ட ஆய்வுகள் அப்ப கிடைச்சிச்சு. 500 வருடங்களுக்கு முன்னாடி பெருசா பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் 50 வருடங்களுக்கு முன்னாடி மிக சின்னதா போயிருச்சு. இதற்கு காரணம் விஞ்ஞான வளர்ச்சி அப்படின்னு நம்ம சொன்னா கூட இந்த உலகத்துல இன்னும் நிறைய இடங்கள்ல ஏன் நடக்குது, எப்படி நடந்துச்சுன்னு தெரியாத மர்மமான சம்பவங்கள் நடந்துட்டே தான் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மர்மமான சம்பவத்தை தான் இன்னைக்கு மர்மதேசம் பக்கங்கள்ல நீங்க கேட்க போறீங்க. நான் உங்க ஆர்ஜே ஜான். நீங்க கேட்டுட்டு இருக்குது ரேடியோ சிட்டியின் மர்மதேசம் பாட்காஸ்ட். ரேடியோ சிட்டி பாட்காஸ்ட். மர்மதேசம். டாம் டெர்கோல் இதுதான் இவருடைய பேர். நியூயார்க்ல வசிக்கக்கூடிய ஒரு கணித ஆசிரியர். சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு நாள் நைட்டு தான் வேலை பார்க்குற காலேஜ்ல இருந்து வெளியே வந்த அவர் எதேச்சையா மேல பார்த்திருக்கிறாரு. பள்ளிக்கூட கூரைக்கு மேல உருண்டையா ஒரு ஃபுட்பால் சைஸ்ல சின்னதா ஒரு மேகம் அசைஞ்சிட்டே இருந்திருக்கு. இவர் நிறைய மேகங்களை பார்த்திருக்கிறாரு. இருந்தாலும் இதோட ஷேப் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்திருக்கு. ஸோ ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு எச்சரிக்கையானாரு டாம். பின்னாடி இவர் பார்க்கறத தெரிஞ்சுக்கிட்ட அந்த மேக உருண்டையும் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாக ஆரம்பிச்சிருக்கு. அதோட நிறமும் வெள்ளை கலர்ல இருந்து லேசான கருப்பு நிறத்துக்கு மாறி இருக்கு. அசையாம பிரமிப்போட அண்ணாந்து பார்த்துக்கிட்டே அந்த இடத்துல நிக்கிறாரு டாம். சுமார் 6 அடி விட்டத்துக்கு பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய ஒரு ரவுண்ட் ஷேப்ல இருந்த அந்த உருண்டை திடீர்னு சுத்திட்டு டாமோட தலைக்கு 2 அடி உயரத்துக்கு மேல மிதந்து நின்று வேகமான அதிர்வுகளை கொடுத்துருக்கு. சில நிமிஷங்கள் தான் பளிச்சுன்னு ஒரு திரவத்தை அந்த டாம் மேல பீச்சி அடிச்சுட்டு போயிருச்சு. கொஞ்சமா ஒரு திரவம் ஃபுல்லா நனைஞ்சு போயிட்டாரு டாம். என்ன பண்றதுன்னு யோசிக்காம நேரா லேபுக்கு ஓடி இருக்கிறாரு. லேப்ல போய் ஆராய்ச்சி பண்ணி பாக்குறப்ப அது வேற ஒன்றும் இல்லை. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் வெறும் H2O. ஆமாங்க, தண்ணி தான். இன்றைக்கு வரைக்கும் அந்த வட்டத்துக்குள்ள என்ன இருந்துச்சுங்கிறது தெரியாம குழம்பி போயிருக்கிறாங்க விஞ்ஞான ஆராய்ச்சியாளர்கள். இது அறிவியல் சார்ந்த ஒரு விஷயம்தான் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்களால் ப்ரூவ் பண்ணவும் முடியலை. அமானுஷ்யம் அப்படிங்கிறத அவங்களால ஏற்றுக்கவும் முடியலை. ஏன்னா அந்த வட்டத்திலிருந்து வெளிவந்தது தண்ணி தான் அப்படின்ருக்கு. சப்போஸ் அதில் வேற ஏதாவது வேதியியல் மாற்றங்கள் செஞ்ச திரவங்கள் கிடைச்சிருந்துச்சுன்னா மேபி அது ஒரு ஆராய்ச்சிக்கு பயன்பட்டிருக்க முடியும். கடைசி வரைக்கும் தலைக்கு மேலே சுழன்றுகிட்டு இருந்த அந்த ஒரு மேகம் என்னங்கிறது கண்டுபிடிக்க முடியல டாமுக்கு. இதுவரைக்கும் இதற்கான விடை தெரியாம அறிவியல் உலகம் வியந்து போய் தான் இருக்கிறாங்க. நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இந்த மாதிரியான அமானுஷ்யமான விஷயமா இருக்கட்டும், மர்மமான விஷயமா இருக்கட்டும் நடக்கும் பொழுதுதான் அதை நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இந்த உலகமும் நம்ப மாட்டாங்க. நான் உங்க ஆர்ஜே ஜான். நீங்க கேட்டுட்டு இருக்குது ரேடியோ சிட்டியின் மர்மதேசம் பாட்காஸ்ட்.